Hello young minds, welcome to Healthy Education. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா காஸ்ட் சீட்ல எக்ஸசைஸ்ல 21 சம்ஸ் பார்க்கறோம். நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற புக் பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங் ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டி புக். Prepare a cost sheet from the following details. Raw material consumed 80,000, wages 20,000. What expenses are charged at 100% of wage la 100%. Office overhead is charged at 25% on works cost. Works cost la varadhula 25% வந்து office overhead. And selling overhead at 10% on works overhead. Works overhead la 10% வந்து selling அப்படினு சொல்லிருக்காங்க. சோ இத வச்சு நம்ம எப்படி காஸ்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்றது அப்படினு பார்க்கலாமா? சோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குங்க நமக்கு? raw material consumed. அதாவது direct material தான் நமக்கு என்னங்க? raw material consumed அப்படினு சொல்றோம். So raw material consumed, that is direct material தான் அது. ஓகேவா? ஸோ எவ்வளோங்க? 80,000. ஸோ ப்ளஸ் direct labor or wages எவ்வளோ இருக்குங்க? 20,000. இதோட என்ன பண்ணுங்க? direct expenses இருந்தால் ஆட் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா nil. ஸோ 1 lakh வருது. ஸோ இதை நம்ம என்ன சொல்லுவோங்க? prime cost. ஓகேவா? ஸோ அடுத்தது இதோட என்ன பண்ணுங்க? add என்ன வரும்? works overhead. works overhead or factory overhead. ஓகேவா? ஸோ works expenses என்ன சொல்லிருக்கேன்? 10% of wages, சாரி 100% of wagesன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ wages எவ்வளவு இருக்குங்க? 20,000. ஓகேவா? அதில் 100%. ஸோ wages. ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக 100%ங்கிறப்போ அப்படியே 20,000 வருமா? ஸோ அப்போ 1,20,000. இது என்ன சொல்லுங்க? works cost. ஓகேவா? ஸோ இதை நம்ம வந்து works cost அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இதோட என்ன ஆட் பண்ண போகிறாங்க? to factory overhead or administrative overhead. ஓகேவா? ஸோ இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் எல்லாம் ஒன்று தான். 25% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஸோ ஒர்க் காஸ்ட்டில் 25%. ஸோ 1,20,000ல் 25%. 1,20,000ல் 25% எவ்வளோ வருதுங்க? 30,000 வருது. ஸோ டோட்டலாக அப்போ 1,50,000 வருது. இது என்னங்க நம்மளுக்கு? காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் என்ன இருக்குங்க? செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர்ஹெட். அவ்வளோதான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? செல்லிங் ஓவர்ஹெட்டுக்கு அதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னங்க? 10% ஆஃப் ஒர்க்ஸ் காஸ்ட்டில், ஒர்க் காஸ்ட்டில் 10%. ஸோ ப்ளஸ் செல்லிங் ஓவர்ஹெட். ஸோ அதில் என்ன சொல்லியிருக்காங்க? 10% ஆன் ஒர்க்ஸ் காஸ்ட். ஒர்க்ஸ் காஸ்ட் எவ்வளோங்க? 1,20,000ல் 10%. அப்போ 12,000. ஓகேவா? ஸோ இப்போ என்ன வருதுங்க? 162. ஸோ இதை நம்மளுக்கு என்னங்க? காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். காஸ்ட் ஆஃப் சேல்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி போட்டது அப்படின்ட்டு. ரொம்ப ஈஸி தான். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணால் நம்மளுக்கு நான் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நம்ம சேனலுக்கு. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு நீங்கள் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சூப்பர் தேங்க்ஸ் ஜாயின் பட்டன் இருக்குது. ஸோ அது ரெண்டுக்கான வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அதை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.